அனைவருக்கும் வணக்கம். லைவ் அப்டேட். மாயாவுடைய அம்மாவும் மாயாவுடைய தங்கச்சி உள்ள வந்துட்டாங்க. மாயாவோட அம்மா வரும்போது செம்மையா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்றோம். நல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு இதா இருந்துச்சு. ஏன்னா மாயாவுடைய அம்மா பார்த்தீங்கன்னா டீச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம். போய் அவங்க இது பண்றது, கட் பண்றது எல்லாமே நல்லா இருந்துச்சு. மாயாவை மட்டும் விட்டுட்டு மாயா அவங்க அம்மா மட்டும் பார்த்தா மாயா அவங்க அம்மா டீச்சராமா. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ஜென்யூனா இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க உள்ள ஒரு 5-10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மாயா அக்காவாம். அவங்க பேரே மாயா அக்காவாம். அவங்க உள்ள வந்துட்டாங்க. யாருன்னா அவங்களோட தங்கச்சி அப்படிங்கிறாங்க. இந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க. அவங்க தான் வந்திருக்காங்க. அப்படியே சேம் பார்த்தீங்கன்னா மாயா உரிச்சு வச்ச மாதிரி இருக்காங்க. மாயாவுக்கு எந்த வகையில் குறைஞ்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இதில் என்னென்னா அவங்க மாயாவோட பிறந்தவங்க மொத்தம் 4 பேராமா. அவங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு மொத்தம் 4 பேர். பூர்ணிமா பார்த்துட்டு நீ எனக்கு 5 பிள்ளைங்க அப்படின்னாங்க. அப்போ அது எல்லாமே இந்த மாதிரி தான் அருந்தவாளாக இருக்குமோ. எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஓவர் லேப்ஸ் பண்ணிவிட்டு ஓவராக அந்த இதை பண்ணிக்கிட்டு ஓவராக எதையுமே இது பண்ணிக்கிட்டு கிடக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா மாயாவோட ஃபேமிலி உள்ளே வந்துட்டாங்க. அதான் ஒரு அப்டேட்டு. மாயாவோட தங்கச்சி விசித்ராவை போய் கட்டி பிடிச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. எல்லாமே பார்க்க நல்லா இருக்கு மக்களே. நீங்களும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.